அந்த அவகாசத்தை ஐநா கொடுத்தது. நாமளும் கேட்கல. ஆனா நல்லது செய்யுமா அப்படின்னா அப்போது நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு புதிய அரசு பதவி அப்படின்னா அவகாசம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. நாமளும் பார்த்தோம். அடுத்த ஒரு ஆண்டு கேட்டது நம்மளுக்கு விருப்பம் இல்லதா, ஆனா அதுவும் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு திரும்பவும் 2 ஆண்டு கேட்கறதுக்காக வேலை திட்டங்களை இலங்கை அரசு செய்யுது. உலகமும் ஐநாவும் தரத்துக்கு தயாரா இருக்கிறது தான் ஒரு துயரமான ஒரு செய்தியா சேருது. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம செய்ய வேண்டியது. இங்க பேசின பெரியவர்கள் பேசினாங்க, அந்த நந்தமணி அவர்கள் பேசினாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, இந்திய அரச நாம நெருக்கடி கொடுக்காம ஒருபோதும் நமக்கான இடத்துக்கான தீர்வு கிடைக்க போறது இல்லை. கண்ணுக்கு தெரியாத அல்லது எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவா இருக்கட்டும் அல்லது பிரிட்டனாக இருக்கட்டும், அவர்களை பார்த்து அவர்களை எதிர்த்து நமக்கு போராடுறதை விட கை கெட்டின தூரத்தில் இருக்கிற இந்தியாவினுடைய கழுத்தை உரிமையோடையோ போராட்டத்தினாலோ நெருக்கடியோ இந்தியாவுடைய கருத்தை பிடிச்சி நமக்கான உரிமையை வென்றெடுக்காம போனா இது சாத்தியம் இல்லைங்களா? அதுக்கு என்ன வேலை திட்டம் இருக்குங்களா? அதாவது நமக்கு போதுமான அளவுக்கு ஐநா போதுமான அளவுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துறதுக்காக எல்லா ஆவணங்களும் அவங்கள்ட்ட இருக்கு. ஒரே ஒரு பொதுமகன் கூட கொல்லப்படல அப்படின்னு இலங்கை சொன்ன நிலையில ஒரு விசாரணை குழு பான் கி மூன் அவர்களால அது அனுப்பப்பட்டு அவர்கள் 40,000 பேர் கொல்லப்பட்டதா இருக்கிறாங்க. ஒரே ஒரு மனிதர் கூட கொல்லப்படல அப்படின்னு இலங்கை அரசு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு விசாரணை குழு 70,000 பேர் கொல்லப்பட்டதா ஒரு அறிக்கை எது ஐநாவின் மூலமாக. ஆக 70,000 பேர் கொல்லப்பட்டது அப்படிங்கறத உறுதி செஞ்ச ஐநாவுடைய ஆவணம் சேனல் 4 கொடுத்த கில்லிங் ஃபீல்டுங்கிற அந்த 3 ஆவணப்படங்களும் தீர்க்கமா போதுமானது. ஆக அவர்களுடைய 70,000 பேர் கொல்லப்பட்ட மனிதர்கள் கொல்லப்பட்டது இனப்படுகொலைன்னு அவங்க சொல்றது. கில்லிங் ஃபீல்டு தெளிவா சொல்றது. ஆக இந்த ரெண்டையும் ஐநா மனித உரிமை ஆணையத்திலிருந்து ஐநா பொதுச்சபைக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன வேலை திட்டம் அப்படிங்கறத நம்ம செஞ்சாங்க. அது ஐநா பாதுகாப்பு சபைக்கு போயிடுச்சுன்னா அதன் பிறகு வீட்டு அதிகாரத்தை எந்த நாடு பயன்படுத்தினாலும் அது நிக்காது, நிலைக்காது அப்படிங்கிறத உறுதியா சொல்லப்பட்ட செய்தி. ஆக நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு, இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் அதோட வேலையை செய்யணும். பசுமை தாயத்திட்ட கேட்டுக்கிறது, அன்புமணி அண்ணா அவர்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, வட இந்திய ஊடகங்களை உடனடியாக டெல்லியில வச்சு அங்க இருக்கிற முக்கியமான உங்களுடைய சக நண்பர்கள் எம்பிக்களை வச்சு ஒரு கான்பரன்ஸ் நடத்துங்க, அங்க வெளிப்படுத்துங்க. அதாவது இந்திய பாராளுமன்றத்தில் நீங்க பேசுறது செய்யல. அடுத்தது மாணவர்கள், நாங்க ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மாடு ஒழுங்குக்காக மட்டும் போய் போராடுறோம். நாங்க எடுத்து சொல்லிட்டுதான் தெரியும். ராணுவமே வந்தாலும் தேர்தல் விளையாட்டு நடக்கும் சொல்லிட்டு தான் போனது. அதன் பிறகு மாணவர்கள் இளைஞர்களும் உலகம் முழுக்க அவனியாபுரத்துல இருந்து அமெரிக்கா வரைக்கும் நின்று கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் தமிழகம் போராட்டம். மறுபடியும் ஒரு போராட்டத்தை இந்திய அரசு ஏற்படுத்தக்கூடாது, தமிழக அரசு அதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. 3 நாளைக்கு முன்னாடி மாணவர்களோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கோட்டையில சந்திச்சு, உங்களுடைய அரசு நிலைக்கணும் நீடிக்கணும்னா தமிழர்களுக்கான உரிமை பிரச்சனையை நீங்க கைவிடுங்க அப்படின்னு சொல்லி ஐநாவில் வரக்கூடக்கூடிய அந்த தீர்மானம் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்காது. அப்படி எதிராக வரும் பட்சத்தில் ஏற்கனவே உங்களுடைய கட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா
ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சனைக்கும் இந்த பிள்ளைகளை வெளியில கொண்டு வாங்க, எல்லாத்தையும் பேசுங்க. ஏன்னா இங்க பிள்ளைங்க வெளியில வந்தாதான் நடக்கும். அரசியல் கட்சிகள் நான் கருத்து கொடுக்க முடியும், ஆனா அதுக்கு தீர்வுனா இளைஞர்களாக. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் பார்த்தோம். ரெண்டு கட்சியும் ஆட்சியில் இருக்கிறப்ப அதை பேச மாட்டாங்க, எதிர்கட்சி வரப்போ பேசுவாங்க. அது இல்லாம ஒரு தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வருவாங்க. தீர்மானம் கொண்டு வந்து தீர்மானம் காகிதமாக இருக்கும். 50 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மத்திய அரசு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம்னா நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கும். நாடாளுமன்றம் நடக்கக்கூடாது. 50 எம்பிக்கள் சாதாரண இந்தியாவிலே 3வது அதிக எம்பிக்கள் வைத்திருக்கின்ற அமைப்பு அதிமுக. ஜெயலலிதா இருந்த நேரத்திலேயே அது எவ்வளவு அழுத்தம் புரியும். நாங்க 6 எம்பிக்கள் வைத்திருந்த நேரத்தில் ஒரு வாரம் 5 நாட்கள் நாடாளுமன்றத்தில் நடத்தவில்லை. ஏகேமூர்த்தி என்ற அவர் தலைமையில எம்பிக்கள் கருப்பு சட்டை போட்டு நாடாளுமன்றத்தில் 5 நாட்கள் நடக்க விடாமல் இலங்கை தமிழர் பிரச்சனை நடக்க விடாமல் 5 எம்பிக்கள், அது 6 எம்பிக்கள் 5 நாட்கள். இவங்கெல்லாம் 37 எம்பி வச்சிருக்கிறாங்க, நடத்தலாம். அதுதான் அழுத்தம் கொடுத்துருக்கு. ஆனா அதற்கெல்லாம் இதை வந்து ஒரு பொருட்டாக அரசியல் பொருட்டாக பயன்படுத்தி கட்சிகள் பட்டியல வேண்டாம். இருக்கிற தேவை அழுத்தம் அழுத்தம் அழுத்தம்